என் பேர் அகிலா, மனநல ஆலோசகர். இந்த வீடியோவில் மனநல பாதிப்பு ஏற்பட்ட பெற்றோர்களுடைய குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு, அதாவது உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படிலாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். முதல்ல நம்ம சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா, இப்போது பெற்றோர்களுக்கு மனநல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வருமா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. யூஸ்வலாக கட்டாயமாக பெற்றோர்களுக்கு மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்னா குழந்தைக்கும் வரும் அப்படின்றது சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் கட்டாயமாக வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ குழந்தைகள் ஆரோக்கியமான சூழலில், பாதுகாப்பான சூழலில் வளரும் பொழுது கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு இருந்தாலும் குழந்தைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்குது. அப்போது மனநலத்தினால பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு அவங்களால அவங்க பாதிப்பு அடைகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். யூஸ்வலாகவே மனநலத்தினால பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுடைய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பெற்றோர்களை பார்க்கும் பொழுது இவங்களோட பெற்றோர்கள் நார்மலாக இருக்காங்களே, அவங்களோட குழந்தைங்க கிட்ட அன்பாக விளையாடுறாங்க, ஆனால் நம்மளோட பெற்றோர்கள் மட்டும் நமக்கான நேரத்தையோ இல்லை தனக்கான நேரத்தையோ எதுவும் கொடுக்கறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இயல்புக்கு மாறாக இருக்காங்களே அப்படின்ற முதல் கேள்வி அவங்களுக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மனநலத்தினால பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள், அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ அந்த தந்தைக்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த தந்தைக்கு இப்போ ஒரு சந்தேக எண்ணத்தினாலேயோ இல்லை காதில் மாயக்குரல் கேட்கறதுனாலையோ இல்லை தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத நேரத்தில் கோபம் ஏற்படுறதுனாலையோ இந்த எல்லா பிரச்சனைகளும் குழந்தைங்க மேலே காட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும் பொழுது அந்த குழந்தை மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்படுது. அதாவது அந்த குழந்தைக்கு தன்னோட தந்தையே சம்பந்தம் இல்லாமல் தன்னை அடிக்கிறாங்க, தன்னுடைய தன்னம்பிக்கையை உடைக்கிறாங்க, ஏன் அவங்களோட நேரத்தை தன் கூட செலவழிக்கிறது இல்லை அப்படின்ற கேள்விகள் எழுறது மட்டும் இல்லாமல் அதை பற்றிய சிந்தனைகளும் எதிர்மறை எண்ணங்களும் அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால அந்த குழந்தைங்க வளரும் பொழுது ஒரு சின்ன சின்ன சூழலை இப்போ சமாளிக்கிறதுக்கு கூட ஒரு பயம், பதற்றம் ஏற்படும். அவங்க மேலேயே தன்னம்பிக்கையின்மையும் மற்றவர்களோட பழகும் பொழுது நம்பிக்கையின்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் பார்க்குற நிறைய நோயாளிகளோட குழந்தைகள் பேச்சு திறனும் மொழி திறனும் குறைவாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாகவே நாங்கள் குழந்தைங்க கிட்ட வயசு கூட பார்க்காம அந்த பெற்றோர்களை முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைங்க கிட்ட பேச வைக்கிறதுக்கும் பேச வேண்டிய சூழலை ஏற்படுத்துறதுக்கும் நிறைய நாங்கள் ஆலோசனைகள் கொடுக்குறோம். அப்போ அந்த குழந்தைகள் வளரும் பொழுது அதோட பேச்சு திறனும் மொழி திறனும் நல்ல திறன்பட இருக்கிறதா நாங்கள் கண்கூட பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அந்த குழந்தைங்களுக்கான நேரத்தையும் அவங்க பெற்றோர்கள் செலவழிக்கிறது இல்லை. அதனால அந்த குழந்தைகள் தான் என்ன நினைக்கிறோம், தான் பேசினா சரியாக தான் இருக்குமா அப்படின்றதையும் வெளிப்படையாக பேசுறது கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் பொதுவாகவே நாங்கள் அந்த குழந்தைங்களோட பெற்றோர்கள் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பேசுறது மட்டும் இல்லாமல் பேச வேண்டிய சூழலையுமே ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான நிறைய ஆலோசனைகள் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, குழந்தைங்க கிட்ட அதுங்களுக்கு புரியுதோ இல்லையோ அது குழந்தையா இருக்கும் போதே பெற்றோர்கள் நிறைய பேச 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 அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்க குழந்தைங்க வளரும் பொழுது அதுங்களோட பேச்சு திறனும் மொழி திறனும் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காததுனால வளரும் பொழுது அந்த குழந்தைங்க தன்னம்பிக்கையின்மையாக வளர்றது மட்டும் இல்லாமல் தான் பேசுறது சரிதானா, தான் பேசுறது எல்லாமே சரியான இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வெளிப்படுத்துகிறோமா, இந்த மாதிரியான சுய சந்தேகங்கள் எழுறது மட்டும் இல்லாமல் அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களையே வெளிப்படையாக பேச முடியாத நிலை ஏற்படுது. இது தன்னம்பிக்கையின்மையும் பயம், பதற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழலையும் உருவாக்குது. அதாவது மனநலத்தினால பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுடைய குழந்தைகளும் ஒதுக்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த குழந்தையோட நண்பர்களோட பெற்றோர்கள் அந்த குழந்தையோட பேசாத, அவங்க அம்மா அப்பா சரியில்லை, அவங்க உன்னை திட்டுவாங்க, இந்த குழந்தையோட பேச வேண்டாம் இப்படின்னு தடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய எளிமையில் கிடைக்கக்கூடிய உதவிகளும் வாய்ப்புகளும் கூட கிடைக்காம போயிடுது. இதனால அந்த குழந்தை கட்டாயமாக மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பாதிப்புக்கு உள்ளாகுது. அப்போது இப்போ ஒரு வெளி இடங்களுக்கு
சென்றாலோ அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுதும் அந்த குழந்தைக்கு வந்து தான் என்ன சொல்லணும், சரியான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் அந்த குழந்தை தவிக்குது. அப்போது இந்த மாதிரியான சூழலை வந்து கட்டாயமாக கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அந்த சரியான மருத்துவ சிகிச்சையை அந்த தந்தைக்கு வழங்குறதன் மூலமாக கண்டிப்பாக இவ்வளோ தீவிரமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சீர் செய்யலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின்னா, முதல்ல தந்தைக்கு தான் பிரச்சனை அப்படின்னா தாயார் வந்து அந்த இடத்துல முதன்மையாக இருந்துட்டு அந்த குழந்தைக்கு முழு உணர்வு ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அந்த குழந்தையோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட மனநிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த தாயார் வந்துட்டு தந்தைக்கு மனநல சிகிச்சை தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கிறதன் மூலமாக அந்த குழந்தை மன ரீதியாக பாதிக்கப்படுற விஷயங்கள் வந்து குறைவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இப்போ அம்மாவுக்கும் அந்த பிரச்சனை புரியல, அப்பாவுக்கும் சிகிச்சை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போகுது அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அப்பாவுக்கு மனநல பிரச்சனை இருக்குது, அவருக்கு சிகிச்சை தேவை அப்படின்றத அவங்க கண்டு கொண்டு அந்த சிகிச்சை முறையை எடுக்க வைக்கிறதுக்கு அந்த குழந்தைய வந்து தூண்டுறது மூலமாக கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது அந்த குழந்தைக்குமே வந்துட்டு அவங்க அப்பா, அதாவது இந்த மனநோயால் பாதிக்கப்பட்ட அவங்க அப்பாவை எப்படி சரி செய்யணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயங்களும் ஆலோசனைகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை ஒரு வேளை பாதிப்பு அடைஞ்சிருந்தா, ஒரு வேளை பயம், பதற்றம், மன அழுத்தம் இல்லை மனசோர்வு என்பது போன்ற மனநல பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அவங்களே அந்த குழந்தைங்களே வந்துட்டு அந்த ஆலோசகர்கிட்ட வெளிப்படையாக பேசுறதன் மூலமாக கண்டிப்பாக அவங்களோட பிரச்சனையும் வந்து வெகு விரைவில் சீர் செய்யலாம். எக்காரணத்தை கொண்டும் ஆலோசனை எடுக்கிறதுக்கு மட்டும் தயங்காதீங்க. நன்றி.